நம்ம சமுதாயம் மாறி இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க. கிராமத்தில இருக்கவங்க நிறைய பேர் வந்து சென்னை போன்ற பெரிய இடத்துல வந்து வேலைக்குன்னு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு தேவைகள் நிறைய மாறி இருக்கு இல்லையா? இப்ப சீமான் மாரி ஆட்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இதில பார்க்குறம்போது, எல்லா கிராமத்தில இருக்கிறதுக்கு வந்து மக்களுக்கு மாத்திரம் உள்ள இந்தியா சொந்தம் கிடையாது. இதில இருக்கிற கோழி, நிலம், மரம், செடி, கொடி, மலை இது எல்லாத்துக்குமே தான் சொந்தம். அப்போ வந்து நம்ம மக்கள் தொகையை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இதை நிர்ணயிக்கக்கூடாது. அது ஒரு பரப்பளவு வச்சு ஒரு இத்தனை கிலோமீட்டருக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்றம். அப்போ அவங்க தான் போய் எங்கள் ஊரில் வந்து மாமரம் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க போய் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து மக்களையே மையமாக வச்சு கொண்டு வராங்க. அப்போ மக்களே மையமாக வச்சு கொண்டு வரது மக்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்குள்ள சுதந்திரம் தேவை, ப்ளஸ் அவங்களுக்குள்ள பொருளாதாரம் தேவை, அவங்க குடும்பம் அப்படின்னு ஒரு மாதிரி மக்கள்னால வர்றதுனால சமுதாயம் அழிஞ்சு போயிடுங்கிறது வந்து சீமானோட கருத்து. நானும் அதில் உடன்படுறேன். ஏன்னா இங்கே இருக்க மாதிரி இந்த குருவி, மயில் இதுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதுங்களை வந்து ஓட்டு போட சொல்ல முடியாது. பட் அது ஒரு பரப்பளவை வச்சு வரும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து அது வந்து வாதம் பண்ணுறதுக்கு ஒரே இடம் நம்ம பார்லிமெண்ட் தான். அந்த பார்லிமெண்ட்டுக்கு அதை கொண்டு வரணும்னா இப்போ இருக்க அந்த 534 அது பத்தாது, 850 மாற்றணுங்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. 850 வந்து மக்கள் தொகையை வச்சு வரதான் நம்மளோட அம்பேத்கர் எழுதிட்டு போயிருக்காரு. என்னோட சிந்தனையும் சரி, சீமானுடைய சிந்தனையும் சரி, இது மக்கள் தொகை வச்சு வரக்கூடாது, பரப்பளவு வச்சு வரணும். இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்களேன். அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட். அதை வந்து 2ஓ 3ஓ முடிச்சு அதுக்கு வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஆள் போடலாம். அதில் 4 இருக்குன்னா 4ல் 2 வந்து பெண்கள் தான் நிற்கணும், 2 வந்து ஆண்கள் நிற்கணும். இல்லை இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை இப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஸோ பரப்பளவை வச்சு கொண்டு வந்தால் தான் நம்ம இயற்கைகளை பாதுகாக்க முடியும், விவசாயிகளுக்குள்ள தேவைகளை செய்ய முடியும், மீனவர்களுக்குள்ள தேவைகள் செய்ய முடியும். இல்லை மீனவர்கள் என்ன இருக்கும், அவன் கொஞ்சம் கொஞ்சம் மீன் தொழில் விட்டுட்டு கிராமத்தை விட்டுட்டு அவனும் வந்து அர்பன் ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே தான் எல்லா வசதி இருக்குது, எல்லாம் தான் அங்கே பார்லிமெண்ட்டும் அங்கே தான் இருக்குன்னா அவங்க அதை தான் பூர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிராமத்தை விட்டு மக்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மக்கள் தொகையை விட்டு நம்ம அந்த பரப்பளவை வச்சு தான் பண்ணணுங்கிறது என்னோட சிந்தனை. உங்கள் சிந்தனையை பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.